ஒடிசா மாநிலத்தில் கஞ்சம் மாவட்ட பாஜக செய்தி தொடர்பாளர் மர்ம நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கொலைக்கு காரணம் என்ன? படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? ஒடிசா மாநிலம் பெர்காம்பூரில் பாஜக செய்தி தொடர்பாளராக இருந்து வந்தவர் விதபாஸ் பாண்டா. மூத்த வழக்கறிஞரான இவர் கடந்த திங்கட்கிழமை இரவு 9:30 மணி அளவில் பார்க் தெருவில் உள்ள தனது அலுவலகத்தில் இருந்து வெளியேறி ஸ்கூட்டரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பிரம்மான் நகரில் அவரது வீடு அமைந்துள்ள பகுதியில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அவரை மடக்கியுள்ளனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் கை துப்பாக்கியை எடுத்த அவர்கள் அவரது மார்பை நோக்கி 2 ரவுண்டுகள் சரமாரியாக சுட்டுத் தள்ளினர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பாண்டா தனது 2 சக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தார். உயிருக்கு பயந்து நெஞ்சை பிடித்துக் கொண்டு எழுந்து ஓட முயன்ற அவர் சில மீட்டர் தூரம் சென்று பிறகு சரிந்து விழுந்தார். பண்டிகை காரணமாக குற்றம் நடந்த இடம் கூட்டமாக இருந்ததால் உள்ளூர் வாசிகள் பாண்டாவை மீட்டு MKCG மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பாண்டா ஒடிசா பார் கவுன்சிலின் உறுப்பினராகவும் பல தொழிற்சங்கங்களின் தலைவராகவும் இருந்து வந்தார். புகழ்பெற்ற RTI ஆர்வலரான பாண்டா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பல்வேறு ஊழலை அம்பலப்படுத்தியுள்ளார். மேலும் ஒதுக்கப்பட்ட சமூகத்தினரின் உரிமைகளை பாதுகாப்பவராகவும் இருந்து வந்தார். பெர்காம்பூர் மற்றும் கஞ்சம் மாவட்டங்களில் முந்தைய ஆட்சியின் போது நடந்த முறைகேடுகள் குறித்து தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தார். அவரால் பாதிக்கப்பட்ட எவரேனும் இந்த கொலையை அரங்கேற்றினார்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொடூரமான கொலை செய்தி பரவியதும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியை சீல் வைத்தனர். அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். பாண்டா நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருந்து வந்தார். கடந்த பொதுத் தேர்தலுக்கு முன்புதான் பாஜகவில் சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.